வணக்கம் மக்களே! நம்ம இந்த வீடியோல மத்திய அரசானது பெண்களுக்கு மட்டும் ரூ. 11,000 வங்கி கணக்குல கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம் பத்தி நெறையா மக்களுக்கு இன்னும் தெரியாம இருக்கு. குறிப்பா பெண்களுக்கு மட்டும் தான் இந்த ரூ. 11,000 கிடைக்கும். ஆண்களுக்கு கிடைக்காது. இந்த திட்டத்தில உதவித்தொகை எப்படி பெறணும்? இந்த திட்டத்திற்கு தகுதிகள் என்னென்ன? யாரெல்லாம் இந்த திட்டத்தில விண்ணப்பிக்கலாம்? தேவையான ஆவணங்கள் என்னென்ன? எப்படி விண்ணப்பிக்கணும்? மற்றும் ஆன்லைன்ல எப்படி விண்ணப்பிக்கணும்? அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வீட்ல பெண் குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா, கட்டாயமா வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட் இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் குடுத்துக்கோங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற உதவித்தொகை திட்டங்கள், இலவச திட்டங்கள் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். மத்திய அரசானது ஏற்கனவே தேர்தலுக்காக ரூ. 12,000 குடுக்கிறதாக சொன்னாங்க இல்லையா? அந்த ஸ்கீம் வேற. இப்ப நான் சொல்லக்கூடிய ஸ்கீம் வேற. மாத்ரு வந்தனான்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பெண்களுக்கான ஒரு திட்டம் தான் இந்த ரூ. 11,000 திட்டம். ஸோ இதில யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். குறிப்பா தாழ்த்தப்பட்ட ஜாதி மற்றும் பழங்குடியின இனத்தை சேர்ந்த பெண்கள். அதாவது எஸ்சி, எஸ்டின்னு சொல்லுவாங்க. மலைவாழ் கிராம மக்கள். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, முதன்மையா விண்ணப்பிக்கலாம். அடுத்து ஈஸ்ராம் அட்டை வைத்திருக்கக்கூடிய பெண்கள். ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுத்த கார்டு. ஸோ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ரூ. 5,00,000 வரைக்குமே மருத்துவ காப்பீடு இது போன்று வந்து கிளைம் பண்ணிக்கலாம். மற்றும் ஈஸ்ராம் கார்டு அட்டைய வந்து நெறைய பேர் வாங்கி வச்சிருப்பாங்க. வாங்கல அப்படின்னா, ஸோ இனிமேலும் வாங்கி வச்சுக்கோங்க. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பெண்கள். அதாவது தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னா, என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா விண்ணப்பிக்கலாம். குறிப்பா பெண்கள் மட்டும் தான் இந்த திட்டத்தில விண்ணப்பிக்க முடியும். பகுதியளவு 40% ஊனமுற்ற பெண்கள் அல்லது முழுமையாக ஊனமுற்ற பெண்கள். ஸோ மாற்றுத்திறனாளி பெண்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா விண்ணப்பிக்கலாம். ஸோ முழுமையான மாற்றுத்திறனாளி பெண்களாகட்டும் மற்றும் 40% மாற்றுத்திறனாளி பெண்களாகட்டும், ஸோ நீங்க எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கலாம். கிசான் சம்மன் நிதியின் கீழ் பயனடையும் விவசாய பெண்கள். அதாவது பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ ரூ. 2,000 வாங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களும் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில விண்ணப்பிக்கலாம். ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் கீழ் பயனடையும் பெண்கள். ஸோ இந்த ஸ்கீம்லையும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பயன்பெற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, முக்கியமா நீங்களே விண்ணப்பிச்சுக்கலாம். 100 நாள் வேலை அட்டை வைத்திருக்கக்கூடிய பெண்கள். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, வயசானவங்க வருவாங்க மற்றும் நெறையா பெண்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ நெறையா பார்த்தீங்கன்னா, ஏழை மக்கள், நடுத்தர வர்க்க மக்கள் பார்த்தீங்கன்னா, அதிகமா இந்த 100 நாள் வேலைக்கு போவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஆண்டுக்கு 8,00,000க்கும் குறைவான நிகர குடும்ப வருமானத்தை கொண்டிருக்கும் பெண்கள். ஸோ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கூலி வேலைக்கு போய்க்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவர்களுடைய ஆண்டு வருமானமே 8,00,000த்துக்கு கம்மியா தான். குறிப்பா 5,00,000த்துக்கு கம்மியா இருக்கும். ஸோ நீங்க எல்லாருமே இதுக்கு தகுதியுடையவர்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். யாரெல்லாம் இந்த ஸ்கீம்ல விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னா, மத்திய அரசு அல்லது மாநில அரசுகள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் கர்ப்பிணி பெண்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பெரிய நிறுவனங்கள்ல நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த திட்டத்தில தகுதியற்றவர்கள்னு சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த திட்டத்தில விண்ணப்பிக்க முடியாது. அதேபோல் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்தின் கீழும் இதே போன்று சலுகைகளை பெற்றுக் கொண்டிருக்கும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. ஸோ பெரிய நிறுவனங்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது குழந்தைகளுக்கு பாலூட்டக்கூடிய 1லேருந்து 1 1/2 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய தாய்மார்களும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய முக்கிய ஸ்கீமு. ரூ. 11,000 வங்கி கணக்குல நேரடியா வந்து குடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதனால சில கிரைட்டீரியாலாம் வச்சிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா, ஆதார் அட்டை தேவைப்படும். தாய் மற்றும் குழந்தை பாதுகாப்பு அட்டையின் நகல் தேவைப்படும். பேங்க் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் அக்கவுண்ட் விவரங்கள். அதாவது நீங்க பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் சரி, இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் சரி, 2ல ஏதாவது ஒரு அக்கவுண்டினுடைய பாஸ்புக் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். குழந்தைகளுக்கான தடுப்பூசி விவரங்கள். அதாவது குழந்தைக்கு தடுப்பூசி போட்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஒரு டீட்டெயில்ஸும் அதுக்கான ஏதாவது அத்தாட்சி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழ். ஸோ குழந்தைகளுடைய பர்த் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அதுவுமே கட்டாயமா தேவைப்படும். தகுதி சான்றாக எஸ்சி, எஸ்டி சான்றிதழ், ரேஷன் கார்டு, ஈஸ்ராம் கார்டு அல்லது ஆயுஷ்மான் பாரத் கார்டு இவற்றில் ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும். மத்திய அரசு சொன்ன ரூல்ஸ் படி நீங்க தகுதி சான்றிதழுக்காக எஸ்சி, எஸ்டி பிரிவில் இருக்கீங்கன்னா, அதுக்கான சாதி சான்றிதழ் ப்ரூஃப்காக வேணும். ஸோ ரேஷன் கார்டு வறுமை கோட்டு கீழ உள்ளவங்க வச்சிருக்கீங்கன்னா, அதுக்கான ஜெராக்ஸ் வேணும். ஈஸ்ராம் கார்டு இருக்கு அப்படின்னா, அதுக்கான ஜெராக்ஸு. இல்ல ஆயுஷ்மான் பாரத் கார்டு இருக்குன்னா, அதுக்கான ஜெராக்ஸு. ஸோ ஏதாவது ஒரு ஐடென்டிஃபைக்கான ஒரு ப்ரூஃப் போதும். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் சலுகைகளை பெற விண்ணப்பதாரரின் கணவர் ஆதார் அட்டை தேவையில்லை. ஸோ பெண்களுடைய ஆதார் அட்டை இருந்தால் போதும். கணவருடைய ஆதார் அட்டை பார்த்தீங்கன்னா தேவையில்ல. மத்திய அரசானது எந்த ஸ்கீம் மூலியமா இந்த ரூ. 11,000 குடுக்குறாங்கன்னா, பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தின் மூலியமா தான் குடுக்குறாங்க. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமே பிறக்கும் முதல் குழந்தை பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
முதல் குழந்தைக்கு மட்டுமின்றி இரண்டாவது குழந்தைக்கும் வழங்கப்படுகிறது. ஸோ அதாவது உங்களுக்கு முதல் குழந்தை பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக உதவித்தொகை கிடைக்கும். ஸோ அதே மாதிரி 2வது குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா உதவித்தொகை கிடைக்கும். ஸோ முதல் 2 குழந்தைகளுக்கு மட்டும் உதவித்தொகை மத்திய அரசே உங்களுடைய வங்கி கணக்கில் கொடுக்குறாங்க. அதாவது முதல் குழந்தைக்கு மாத்ருவந்தனா யோஜனா திட்டத்தின் கீழ் 5000 ரூபாயும், 2வது குழந்தைக்கு இந்த திட்டத்தின் கீழ் 6000 ரூபாயும் கொடுக்கப்படும். ஸோ அதாவது இந்த மாத்ருவந்தனா யோஜனா திட்டத்தின் மூலியமா உங்களுக்கு முதல் குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி 5000 ரூபாய் கட்டாயமாக வழங்கப்படும். ஸோ 2வது குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் 2வதாக பிறக்கும் குழந்தை பெண் குழந்தையாக இருக்க வேண்டும். பிரதான் மந்திரி மாத்ருவந்தனா யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 6000 ரூபாய் உதவித்தொகையானது பிரசவத்திற்கு பிறகு ஒரே தவணையாக தாய்மார்களின் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது. அதாவது முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 5000 ரூபாய் கட்டாயமாக கிடைக்கும். ஆனால் 2வது குழந்தை பார்த்தீங்கன்னா பெண் குழந்தையாக தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த 2.0 திட்டத்தின் மூலியமா 6000 ரூபாயானது உங்களுடைய வங்கி கணக்கில், அதாவது தாய்மார்களுடைய வங்கி கணக்கில் பிரசவத்துக்கு பிறகு ஒரே தவணையாக பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஆகவே இந்த திட்டத்தின் வாயிலாக கர்ப்பிணி பெண்களுக்கு 2 பிரசவங்களுக்கும் சேர்த்து மொத்தம் 11000 ரூபாய் நிதியுதவியாக வழங்கப்படுகிறது. ஸோ மத்திய அரசானது முதல் குழந்தைக்கு 5000 ரூபாயும், 2வது குழந்தைக்கு 6000 ரூபாய்னு சேர்த்து மொத்தமாக 11000 ரூபாய் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இது வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்கள், நடுத்தர வர்க்கங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும். இந்த 11000 ரூபாய் உதவித்தொகை எப்படி பெறுவது அப்படின்னா, உங்களுக்கு பிறக்கும் முதல் குழந்தை பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி 3 தவணைகளில் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதாவது முதல் குழந்தை எந்த குழந்தையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மத்திய அரசானது முதல் குழந்தைக்காக கொடுக்கக்கூடிய 5000 ரூபாயானது 3 தவணைகளில் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அதாவது கர்ப்பத்தை பதிவு செய்ததன் மூலம் முதல் தவணையாக 1000 ரூபாயும், 6 மாதங்களுக்கு பிறகு 2வது தவணையாக 2000 ரூபாயும் உங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படுகிறது. ஸோ அதாவது நீங்கள் கர்ப்பமானதுக்கு அப்புறமா உங்களுடைய வங்கி கணக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரசு இடம் வந்து பதியணும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வரும். அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு கழிச்சு உங்களுக்கு 2வது தவணையாக 2000 ரூபாய் பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில் நேரடியாக டெபாசிட் பண்ணுவாங்க. குழந்தை பிறந்து 14 வாரங்களுக்கு பிறகு 3வது தவணையாக 2000 ரூபாய் வழங்கப்படும். ஆனால் ஒவ்வொரு தவணைக்கும் தனித்தனியாக அப்ளை செய்ய வேண்டியிருக்கும். அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா 14 வாரங்கள் கழிச்சு, குறிப்பாக சொல்லணும்னா 3.5 மாதத்துக்கு அப்புறமா 3வது தவணையாக 2000 ரூபாயும் வழங்கப்படும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தவணைக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அப்ளை பண்ணணும். ஸோ முதல்ல கர்ப்பம் பதிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சும் திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ 3வது தவணை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். அப்போ தான் மொத்தமாக இந்த 5000 ரூபாயானது கிடைக்கும். அதேபோல் 2வதாக பிறக்கும் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தை பிறந்த 14 வாரங்களுக்கு பிறகு ஒரே தவணையாக 6000 ரூபாய் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படும். அதாவது 2வது குழந்தை பிறக்குது வந்து பெண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மொத்தமாக, அதாவது ஒரே தவணையாக பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் கிடைக்கும். ஸோ இது வந்து குழந்தை பிறந்ததுக்கு ஒரு 3.5 மாதத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுடைய வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படும். மத்திய அரசினுடைய பிரதம மந்திரி மாத்ருவந்தனா யோஜனா திட்டத்திற்கான தகுதிகள் என்ன அப்படின்னா, விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 19 வயது நிரம்பியவராகவும் மற்றும் கர்ப்பிணி பெண்ணாகவும் இருக்க வேண்டும். ஸோ அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா திருமண வயது 18. ஸோ அதனால் திருமணத்தை வந்து பதிவு செஞ்சுருக்கணும். குறைஞ்சபட்ச வயசு 19 ஆச்சு நிரம்பி இருக்கணும். கர்ப்பிணி பெண்ணாகவும் இருக்கணும். தகுதியுள்ள பெண்கள் கர்ப்பம் தரித்த முதல் வாரங்களிலிருந்தே இந்த மாத்ருவந்தனா யோஜனா திட்டத்திற்கு விண்ணப்பித்து நன்மைகளை பெறலாம். ஸோ அதாவது கர்ப்பமானதுக்கு முதல் வாரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் தவணையான 1000 ரூபாய் நீங்கள் வந்து பெற்றுக்கலாம். விண்ணப்பதாரர் வேலை செய்பவராகவும் கர்ப்பம் காரணமாக ஊதிய இழப்பை சந்திப்பவராகவும் இருக்க வேண்டும். அதாவது இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ண போகிற பெண் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கணும். ஸோ இந்த கர்ப்பத்தின் காரணமாக அவர்களுக்கு ஊதிய இழப்பு இருக்கும், சம்பளம் கிடைக்காது. அதனால தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னு ஈஸியாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஒரு பெண் தனது 2வது கர்ப்பத்தின் போது 2, 3, 4 குழந்தைகளை பெற்றெடுக்கும் போது அதில் 1 அல்லது 2 குழந்தைகள் பெண் குழந்தையாக இருந்தால் இந்த திட்டத்தின் மூலியமாக 2வது பெண் குழந்தைக்கு உதவித்தொகை வழங்கப்படும். ஸோ அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் வந்து பிறக்கும். அதாவது இரட்டை குழந்தை வந்து 2வது பிரசவத்தில் பிறக்கும். அதில் ஏதாவது ஒரு குழந்தை பெண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கான 6000 ரூபாயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பெற்றுக்கலாம். மத்திய அரசினுடைய இந்த மாத்ருவந்தனா யோஜனா திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, மகப்பேறு சலுகைகளை பெற தகுதியுள்ள பெண்கள் அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு சென்று பதிவு செய்ய வேண்டும். உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையத்திற்கு சென்றலாம். நேரடியாக போயிட்டு இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த திட்டத்திற்கு பதிவு செய்ய பெண்கள் பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்ப படிவம் 1A பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கும். இந்த படிவம் அங்கன்வாடி மையத்திலேயே வழங்கப்படும். அதாவது இதுக்கான விண்ணப்ப படிவம் சொல்லிட்டு 1Aன்னு இருக்கும். இதை வந்து அங்கன்வாடி மையங்களே நீங்கள் வாங்கி அதுக்கான தேவையான தகவலாம் கேட்பாங்க. உங்களுடைய திருமண சான்றிதழாக இருக்கட்டும், மற்றும் உங்களுடைய ஆதார் அட்டை எண் மற்றும் ஃபோன் நம்பர், பிற தகவல் ரேஷன் கார்டு சம்மந்தமாக இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அல்லது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் https://pmmvy.wcd.government.in/ இணையதளத்திலிருந்து படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பின்னர் அதை பூர்த்தி செய்து அங்கன்வாடி மையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது நிறைய பேரால் அலைய முடியாது. அவங்க எல்லாமே
பெண்கள் அல்லது குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்துடைய வெப்சைட் இருக்குது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடையது. ஸோ இந்த வெப்சைட்டுடைய பேர் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஃபார்ம் 1ஏவை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதை பூர்த்தி செஞ்சு அங்கன்வாடி மையத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். பூர்த்தி செய்த படிவத்தை சமர்ப்பிக்கும் போது விண்ணப்பதாரரின் ஆதார் விவரங்கள், அவரது எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம், வங்கி அல்லது தபால் நிலைய கணக்கு விவரங்கள் மற்றும் மொபைல் எண் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ அந்த ஃபார்மை நீங்கள் அங்கன்வாடியில் கொடுக்கும்போது உங்களுடைய ஆதார் சம்மந்தமான தகவல் மற்றும் எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும். ஸோ இல்லைனா உங்களுடைய வங்கி கணக்கு இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸினுடைய அக்கௌண்ட் ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபோன் நம்பரும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து அங்கன்வாடி மையங்களில் கொடுத்துருங்க. இந்த ஸ்கீமில் ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, இந்த திட்டத்தில் சேர ஆன்லைனிலும் நேரடியாக பதிவு செய்யலாம். அதற்கு மத்திய அரசின் இந்த pmmy.wsed.government.in/ என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று ஸோ இந்த வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்க்கணும். விண்ணப்பதாரர் லாகின் ஸோ இதை ஆப்ஷனை கிளிக் செய்யவும். இப்போது உங்களுடைய மொபைல் எண்ணை உள்ளிட்டு சரிபார்க்கவும். ஸோ இந்த வெப்சைட்டில் போனதுக்கு அப்புறமா உங்களுடைய ஃபோன் நம்பரை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. இது ஆதார் அட்டையில் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். பின்னர் உங்களுடைய முழு பெயர், மாநிலம், மாவட்டம், தொகுதி, கிராமம் மற்றும் பிற விவரங்களை உள்ளிடவும். அனைத்து விவரங்களையும் பிழையில்லாமல் உள்ளிட்ட பிறகு கிரியேட் அக்கௌண்ட் என்ற பொத்தானை கிளிக் செய்து உங்களுடைய அக்கௌண்ட்டை தொடங்கிக் கொள்ளவும். அதாவது மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய முழு பெயர், அதாவது ஆதார் அட்டையில் என்ன பெயர் இருக்கோ அதை அப்படியே இனிஷியலோட டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாநிலம், என்ன மாவட்டம், எந்த தொகுதியில் இருக்கீங்க, எந்த கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் கேட்கக்கூடிய தகவல் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. முக்கியமாக எந்த தவறும் இல்லாமல் ஆதார் அட்டையை பார்த்து சரியாக கொடுத்துக்கோங்க. ஸோ கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இப்போது கவர்மெண்ட்டோடைய இந்த வெப்சைட்டில் போனதுக்கப்புறமா யூசர் ஐடி, பாஸ்வேர்டு மற்றும் கேப்சா குறியீடு இதில் வந்து லாகின் செய்து கொள்ளலாம். ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் போட்டு வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். பிறகு டேட்டா என்ட்ரி என்ற பொத்தானை கிளிக் செய்து பெனிஃபிஷரி ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவும். இப்போது உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை உள்ளிடவும். ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா பெனிஃபிஷரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் வந்து அதில் கேட்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு உங்களுடைய குழந்தையினுடைய பிறந்த சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ் இது மாதிரி தகவலாம் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த குழந்தைக்கு அப்ளை செய்கிறீர்கள் என்பதை உள்ளிட வேண்டும். அதற்கு முதல் அல்லது இரண்டாவது குழந்தை என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். ஸோ நீங்கள் வந்து முதல் குழந்தையா, ரெண்டாவது குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செய்யப்பட்ட பிறகு ஒருவேளை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள். பின்னர் சப்மிட் பொத்தானை கிளிக் செய்து உங்களுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பித்து விடுங்கள். ஸோ எல்லா விவரங்களையும் கொடுத்ததுக்கப்புறமா ஒருக்கா ரீசெக் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக இருந்துச்சுன்னா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து விண்ணப்பத்தை பார்த்தீங்கன்னா அதில் சப்மிட் பண்ணிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறையா பெண்களுக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிரசவம் நடந்தால் மட்டும்தானே இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். தனியார் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த பிரசவம் நடந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த 11,000 ரூபாய் கிடைக்குமான்னு சந்தேகம் இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். பிரதான் மந்திரி மாத்ருவந்தனா யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் உதவித்தொகைகளை பெற எம்சிபி அட்டை விவரங்கள் கட்டாயமாகும். இந்த எம்சிபி அட்டை பதிவு செய்யவும் அல்லது புதுப்பிக்கவும் அரசு மருத்துவமனைகளுக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. இந்த எம்சிபி அட்டை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தாய் மற்றும் குழந்தையினுடைய பாதுகாப்பு அட்டைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் வந்து புதுப்பிக்கனாலும் செய்ய முடியும். இல்லைனா புதுசாக அப்ளை பண்ணனாலும் சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான் அப்ரூவல் பண்ண முடியும். அதனால் தனியார் மருத்துவமனைகளில் பிரசவம் செய்து கொள்ளும் பெண்கள் இந்த திட்டத்தின் சலுகைகளை பெற முடியாது. இருப்பினும் அரசு மருத்துவர் அல்லது சுகாதாரத்துறையின் அதிகாரி, செயலாளர் முறையாக சான்றளிக்கப்பட்டால் அந்த பெண் இந்த திட்டத்தின் 2.0 கீழ் மகப்பேறு சலுகைகளை பெறலாம். அதாவது நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பிரசவம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சலுகைகளை பெற முடியாது. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய டாக்டரோ இல்லைனா சுகாதாரத்துறையினுடைய அதிகாரியோ செயலாளரோ முறையாக சான்றளித்தாங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கான எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மறக்காமல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. எப்படி அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் தகுதியுடையவங்கன்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்லையோ இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கர்ப்பமாக இருக்காங்க, குழந்தைகள் பெற்றெடுக்க போகிறாங்க, இரண்டாவது குழந்தை பெற்றெடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு டீட்டெயிலை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 6,000 ரூபாய் 5,000 ரூபாய்ன்னு சேர்த்து மொத்தம் 11,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ள தகவலாகவே இருக்கும். அவங்க வந்து பெற்றுப்பாங்க. இது போன்று பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும். மத்திய அரசினுடைய, மாநில அரசினுடைய இலவச நலத்திட்டங்கள், உதவித்தொகைலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.